ராம 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தா யமனோ யம படர்களோ நடுங்கிட்டு ஓடுவாளாம். அதான் பகவத்பாதாச்சாரியால் முருகனை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதேன்னு சொல்லு. இன்னும் பயத்தை ஃபேஸ் பண்ண தயார் பண்ணிக்கணும், அல்லது பயம் வராமல் பார்த்துக்கணும். வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னா பகவானுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சிக்கணும். அப்பைய தீட்சிதருங்கிற மகான் வந்தார். இப்படி நான் கிடைக்கேனே, எனக்கு போரும், என் ஜென்மா கரையேறணும்னார். கங்கையை குறித்து அப்பைய தீட்சிதர் ஸ்தோத்திரம் பண்ணார். கங்காதேவியை ஒரு ஸ்லோகம் சொன்னார், ஒரு படி மேலே வந்தா கங்கை. ரெண்டாவது ஸ்லோகம் சொன்னார், ரெண்டாவது படி வந்தா. மூணாவது ஸ்லோகம் சொன்னார், மூணாவது படி வந்தார். இப்படியே கங்கை ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு படியாக வந்து அந்த கங்காஸ்துதி பூர்த்தி அடையும் பொழுது இவர்கிட்ட வந்து இவருடைய சரீரத்தை அப்படியே கங்கை தூக்கின்னு போயிட்டார். அவர் அதை தானே கேட்டார், என் ஜென்மா போரும், என்னுடைய பாபங்கள்லாம் நீங்கணும். எதுக்கு சொல்ல வரேன்? மேதைக்கு புத்திக்கு சொல்ல வரேன். இந்த புத்தி குழந்தைகளுக்கு வேணும்னா ஒரே வழி ஆஞ்சநேய சுவாமியை உபாசிக்கணும். புத்தி பர்ஜனம் பவபீஜானா தர்ஜனம் யமதூதான. என்ன பயம்? நீ ராம 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தா யமனோ யம படர்களோ நடுங்கிண்டு ஓடுவாளாம். தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேதி கர்ஜனம் மயு கிருதந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் இந்த ஸ்லோகம் சொல்றார். இன்னைக்கு நன்னா நடமாடின்னு இருக்கேன், கடைசியில் ஒரு காலத்தில் உண்டு. அன்னைக்கு ரெண்டு பேர் வருவனே, கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோப. யமதூதர்கள் வருவா, பாசக்கயிறு கயிறு கொட்டாப்புளி கட்டை சூலம் ஈட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெட்டு குத்து பொசுக்கு. தகச்சிந்தி பிந்தீதி, கண்ணை தோண்டு, காலை வெட்டு, கையை வெட்டு, கழுத்தை வெட்டுன்னு என்ன தர்ஜயத்சு பயமுறுத்து. இப்படி யமனோ யமபடர்களோ எரும மாட்டு மேலே உட்கார்ந்துட்டு ஆயுதங்களை கையில் வச்சுட்டு என்னை மிரட்டும் பொழுது, ஹே முருகா, நான் நடுங்கி விடுவேன். திருச்செந்தூரில் இருக்கிற செந்திலாண்டவரை பார்த்து சொல்றார், இப்படி யமபடர்கள் என்னை மிரட்டும் பொழுது நான் நடுங்கி போயிடுவேன். அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? மயூரம் சமாருஹ்ய, பிரணவஸ்வரூபமான மயில் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு எனக்கு எதிர்த்த மாதிரி வந்து நின்றுண்டு மாபைகி, பயப்படாதேன்னு என்னை பார்த்து சொல்லணும். நான் பயப்படுவேன், என்னை கண்டு நீ பயப்படாதேன்னு சொல்லணும் அப்படிங்கிறார். முருகனால தான் சொல்ல முடியும், பகவானால தான் சொல்ல முடியும். வேறு யாரால் பயப்படாதேன்னு சொல்லி பக்கத்தாது மாமா சொல்லுவரா? யமதூதர்கள் வந்து பார்த்து நடுங்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க மாமா அப்படிங்கிற அவர். இவருக்கு கடைசி காலத்தில் இவர் சுவாசம் போகிறத பார்த்து அவர் ஆற்றுக்கு போய்ட்டு அப்புறம் ஒரு வாரத்துக்கு டியூப் லைட்டை போட்டுட்டே ராத்திரி தூங்குறார். அவர் லைட் அணைச்சா தாத்தா ஞாபகம் வருது, இழுக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது, பயம் வந்துடுறது, லைட்டை போட்டுட்டே தூங்குறார். மாமி வைக்கிறா, தூக்க வரலையேங்கிறா. தூங்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பயமாக இருக்குடிங்கிறார். பார்த்தவனுக்கே பயந்தளிய ஒரு வாரம் ஆறுது, யாரால பயப்படாதேன்னு சொல்ல முடியும்? பகவானால தான் சொல்ல முடியும். அதான் பகவத்பாதாச்சாரியால் முருகனை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதேன்னு சொல்லு. இப்போ நமக்கு இந்த பிறந்தத்துலேருந்து மரண பரியந்தம் சொல்லிவிட்டேன் பயம் இருக்குன்னு. பயம் எல்லா நிலையிலையும் இருக்கு. இதெல்லாம் உங்களை இன்னும் ஏற்கனவே பயந்துன்னு இருக்கிறவர்களை, பல விதத்தில் பயந்துன்னு இருக்கிறவாளை
பயமுறுத்துறதுக்காக இத்தனை விஷயம் இல்லை. இது லோகத்தில் நடக்கிற விஷயம். நாம் எப்படி தயார் பண்ணிக்கிறதுன்னா, ஒன்று பயத்தை ஃபேஸ் பண்ண தயார் பண்ணிக்கணும், அல்லது பயம் வராமல் பார்த்துக்கணும். இந்த 2 தான் வழி. இதுக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னா, பகவானுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சோம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.